காமேஷ் ரொம்ப அழுத்தமாக நிறைய வாதங்களை முன்வைக்கிறாரு திரு ஸ்ரீராம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு ரெண்டு விஷயமா பார்த்தா, சிபிஐ 41 பேர் இறந்துருக்காங்கன்னா அதுக்கான நீதி வேண்டாமா? அது விசாரிக்கத்தானே வேணும். அதுக்கு போகிறதுக்கு ஏன் எவ்வளவு பெரிய விஷயமா மாற்றுறீங்கன்னு கேட்குறாரு. திரைப்படத்துக்கும் அதனால் யாருக்கு என்ன இழப்பு, சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தானே வேணும் அப்படிங்கிறாரு. ரெண்டு கேள்விக்குமே பதில் வைக்கிறேன். முதல்ல சிபிஐ என்கொயரின்னு போட்டது ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும், அதுவும் சுப்ரீம் கோர்ட் தலைமையில் எடுக்க வேண்டும்னு கேட்டதே தாவேக்கா தான். ஃபஸ்ட்டு பாயிண்டில் நீதிமன்றத்தோட நீதியரசர் தலைமையில் எடுக்கணும்ன்றது அவங்க தான் சிபிஐ உள்ளே கொண்டு வராங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது ரூல் ஆஃப் இதில் வரும்போது, இன்வெஸ்டிகேஷன் வரும்போது கோர்ட் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் இல்லை இது சிபிஐ வரும்போது ஓகே ஃபைன், வி ஆர் அக்செப்டிங் இட். ஆனால் அதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சிபிஐ குறித்து அவர் ஒரு நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துறாரு. சிபிஐ என்ன எப்படி செயல்படும், இல்ல சார், மத்திய அரசு கைப்பாவை முன்னாடி சொல்றாரு. சிபிஐ பற்றி அவர் சொல்லியிருக்காரு. வரும்போது சிபிஐ பற்றின அவருடைய பார்வை அதுக்கு முன்னாடி அப்படிதான். நீதிமன்றத்தில் சொன்ன பிறகு நீதி வெல்லும்னு வரவேற்று. இல்ல, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ போகணும் தான் அவர் சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அவர் எப்பவுமே கான்ஸ்டிடியூஷன்ல வரதுக்கு அவர் மதிக்கிறாரு. அது ஆல்வேஸ் இட் இஸ் தேர், இஸ் நாட் அகைன்ஸ்ட் இட் அட் ஆல். அப்ப என்ன சிபிஐ குறித்து அவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நான் அதை கவனம். ஓகே ஃபைன். இப்போ அப்படியே நீங்க பாத்தீங்கன்னாலும் இந்த இடத்துல விசாரணைன்னு சொல்லும்போது அவர் ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு அக்யூஸ்டாவோ இல்லாட்டி அவர் ஒரு இதில் கிடையவே கிடையாது. A1 A2 வாட் எவர் இட் இஸ். சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணல, எஃப்ஐஆர் கூட அவர் மேலே கிடையாது. ஒரு விட்னஸிங், ஒரு இஷ்யூ, ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த விபத்து வாட் எவர் இட் இஸ், அதில் அவர் அங்கே இருந்திருக்காரு. அதை அவர் சார்ந்து இருக்கிற ஒரு இஷ்யூ, ஏன்னா அவரை பார்க்க வந்ததுனால நடந்த ஒரு இஷ்யூனால அவர் விட்னஸ் பண்ணும்போது நியாயமாக கேட்க போற கேள்விகள் தான். அந்த கேள்விக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கலாம், அவர் தவிர்த்து இருக்கலாம், சம்மனுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை சென்னையில் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கலாம், இல்லைனா கான்ஃபரன்சிங் மூலமா வந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே சிபிஐ ஏற்றுக்கொள்ளணுமே. இல்ல சொல்லலாம், பட் he can கேட்கலாம் இல்லையா? அதெல்லாம் முடியாது, நீங்க வரணும் டெல்லிக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேணா அவர் போலாம். பட் இது எதுவுமே சொல்லல. நான் இங்க சென்னையில சிபிஐ ஆபீஸ் இருக்கு, நான் இங்கே பாக்குறேன், இல்ல நான் கான்ஃபரன்சிங் கால்ல வரேன், அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. நான் இருந்து அது பெரிய இஷ்யூ ஆகுது. பட் ஸ்டில் ஹி இஸ் கோஆபரேட்டிங். நான் அதுக்காக சொல்ல எந்த அழுத்தமும் இல்லங்கறீங்க. இல்ல, விஜயனாக்கு எந்த அழுத்தமும் இல்ல. அதாவது கேஸ் விஷயமா நான் சொல்றேன். பொலிட்டிக்கலா எந்த அழுத்தமும் இல்ல. கேஸ் விஷயமாக அழுத்தம் கொடுக்கிறதுக்கும் அவருக்கு அழுத்தம் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம்ன்ற மாதிரி இந்த சைடுல எந்த தவறுமே அழுத்தம் இருக்குன்னு அவர் ஃபீல் பண்றாரான்னு கேட்கல, அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக பாக்குறீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். கண்டிப்பா கொடுக்கப்படுது சார். ஒரு சினிமாக்கே கொடுத்திருக்காங்க சார். நீங்க தான் சொன்னீங்க சிபிஐ விசாரணை நீதிமன்றம் கொடுத்துச்சு, நாங்க வரவேற்றோம், அவர் சாட்சியமா தான் போறாரு, அதுல எந்த சிக்கலும் இல்ல அப்படின்னீங்க. அப்ப அதுல என்ன அழுத்தம் இருக்க முடியும்? விஜய்னாக்கான அழுத்தம் எதுவும் இல்ல. ஆனால் இப்ப சார் சொன்னார் இல்லையா, அது விசாரிக்கப்படுகிறதா, வலைக்குள் கொண்டு வரப்படுகிறாரான்னு, அந்த அழுத்தத்தை தான் சொல்றேன். there is always a try. அது யார்கிட்ட இருக்கு, எங்க இருந்து வருதுன்ற நம்ம பார்த்திருக்கோம். அந்த பாயிண்ட்ல இது ஏன் வலுப்பெறுது அடிப்படையில் அதை சொல்லல. இது ஏன் வலுப்பெறுது சார்? அது ஒரு குற்றச்சாட்டு, பெரிய குற்றச்சாட்டு. வளைக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது சப்ஸ்டான்ஷியலா நாம ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லையா? விஜய் அவர்கள் வளைக்கப்பட முயற்சிக்கிறார், அவங்க அவரை வளைக்க முயற்சிக்கிறாங்க, என்ன இருக்கு? எங்கெங்கெல்லாம் சான்ஸ் இருக்கு? இப்ப இந்த ஜனநாயகன் நீங்களே சொன்னீங்கல்ல, இந்த ஜனநாயகனே ஒரு பாயிண்டா எடுத்து வைக்கிறோம்ல. சோ ஒரு படம், சாதாரண ஒரு படம் தான், அவர் நடிக்க கடைசி படம். ஒரு கேள்வி பாருங்களேன், ஜனநாயகனுக்கு நான் ரெண்டாவது வரேன். நிச்சயமா அது கேள்விக்குள்ளாக்கப்படணும், ஏன் அந்த நெருக்கடி இருக்குன்னு. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவை ஒரு கொள்கை எதிரின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது தொடக்கத்தில் சொன்னாரு, அதுக்கு பிறகு அது அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி தொண்டர்கள்ட்ட விட்டார். ஆனால் பாஜகலேருந்து எந்த இடத்துல திரு விஜய் குறித்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கா? பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய தலைவர்களை இங்க எப்படி விமர்சிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க விஜய் இது வரைக்கும் விமர்சிக்கலங்கும் போது அவருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்குறாங்க? சார், அவங்க தான் ரொம்ப சிம்பிளா அன்டெஸ்டட் வெளியில சொல்றாங்க சார். பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அதிமுக ரைட் ஃப்ரம் திரு நயினா நாகேந்திரன்ல இருந்து திரு அண்ணாமலை கூட இன்னைக்கு என்ன சொல்றாரு, அந்த படம் வரணும் தான் நானும் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறார். இட்ஸ் a procedure அப்படிங்கிறார். சார், அப்படிதான் யாருமே அவரை விமர்சிக்கல சார் பாஜக. நீங்க அத தான் சொல்ல வரேன். நயினா நாகேந்திரன் சொல்லியிருந்தார்ல, அவர் கண்டிப்பாக இதுக்குள்ள வரணும், என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றாரு. தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா பார்க்கும் போதெல்லாம் சொல்றாரு, விஜய்க்கு ஒரு அரசியல் வாழ்க்கை அவங்க என்ன சொல்றாங்க, பிரகாசமாக இருக்க எதிர்ப்பு சக்திகள் ஓரணியில வரணும், பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் உள்ளே வரணும் தான் சொல்லுவாங்க. சோ சொல்லும் போது சொல்றாங்க, பட் அது வரல அப்படின்ற போது எங்கேயாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அந்த அழுத்தம்ன்றது நீங்க சொல்லும் போது எங்க அந்த அழுத்தம் நமக்கு ஒரு பிரஷரா உட்காரும்னா, அந்த தவறு நம்ம செஞ்சிருந்தா, நம்ம மேல ஒரு குற்றம் இருந்தால், நம்ம மேல தவறுந்தாதான் வளைக்கப்பட்டு உள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த பக்கம் அவருக்கான எந்த ஒரு இஷ்யூ இல்லாத போது
அவர் கேஷுவலா நீங்களே பார்த்திருப்பீங்க எவ்வளவு கேஷுவலா போனாரு, எவ்வளவு கேஷுவலா பேசிட்டு தான் வெளியில வராங்கன்றது. எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாருமே அப்படிதான் போயிட்டு வர்றாங்க. அதுல சொல்ல வரேன். அப்போ அந்த அழுத்தம்ன்றது இது ஏன் சொல்றோம்னா, இப்ப கேட்கும் போதே இவங்க தானே கேட்டிருக்காங்க. இப்ப ஏதாவது ஒண்ணு தவிக்கணும், அதாவது தவிர்க்கணும். ஜனநாயகன் திரைப்படத்தை அவர் சொல்றாரு, இதுல தவறுகள் எல்லாமே ரிலீஸ் டேட் யாரை கேட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க, இன்னைக்கு ரிலீஸ் டேட் வந்துருச்சு எங்களை அனுமதிக்கல அப்படின்னு சொல்றது எப்படி நியாயம்? அப்ப இந்த அழுத்தம் அல்லது ஜனநாயகனுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுதுங்கிற ஒரு தோற்றத்தை நீங்க உருவாக்குறீங்களாங்கிற ஒரு கேள்வி அவர் இதுக்கு நான் ஒரு 2 minutes மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நான் தெளிவாவே சொல்லிடுறேன். 18ஆம் தேதி அன்னைக்கு இது அப்ளை பண்ணி டிசம்பர் 18 19 அன்னைக்கு பாக்குறாங்க, 22ஆம் தேதி அன்னைக்கு ஓகே பண்றாங்க. அந்த 22வது ஓகே பண்ண அன்னைக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, that film has been viewed by the examining committee and the board and has conclusion that the film is suitable for unrestricted public exhibition within 16 years with parental and government guardian guides. நான் அப்படியே மேலோட்டமா சொல்லிடுறேன். with the listed annexure of modifications which should be done அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி அன்னைக்கு இவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் என்னென்ன கரெக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க வச்சீங்களா, பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் 27 மாடிஃபிகேஷன் சார். அதுல பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் over 50 political sensitive lines targeting state and central government policies has been muted. MGR references which is parallel to Vijay's character have been removed. Violence, several glorifying action sequences has to be trimmed or shortened. Religious, இதுக்கு தான் சார் வரேன். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மத சார்ப ஒரு விஷயத்தை குறிக்கிறதாகவும் ஒரு மிலிட்டரி விஷயத்தை குறிக்கிறதா அந்த மெம்பர் one of the member போட்டிருக்காங்க. அதே தான் சொல்லியிருக்கு. Religious and military sensitivity, the board flagged scenes of alleged religious hurts and objectionable portrayal are being armed forces should be removed. முடிஞ்சிருச்சா? ஒரு சென்சார் போர்டை பொறுத்த மட்டும் 5 பேர் கொண்ட குழு பார்க்குவாங்கன்னா ஃபார்ம் 8 னு ஒன்னு கொடுப்பாங்க. சரி, அந்த ஃபார்ம் 8ல they have to write all the objectionable sequences which has been done by it. அப்ப அந்த நம்பரிங் ஓடும்போது இது கொடுத்ததுக்கு அப்புறம் தலைவருக்கு போகும். அந்த தலைவர் என்ன பண்ணுவார்னா, ஒன்னு ரிவைசிங் கமிட்டிக்கு கொண்டு போவாரு, இல்ல அப்படின்னா இதெல்லாம் அங்க கொடுக்கும் போதே செஞ்சிருவாங்க. இப்போ அந்த படத்தை சப்மிட் பண்றாங்கல்ல, அப்பவே இந்த படத்துல அனிமல்ஸ் இருக்கா, அப்போ ஒரு உதாரணத்துக்கு கும்கினா யானையை யூஸ் பண்ணிருப்போம். சோ அப்ப அதை சார்ந்த ஒருத்தர் வரணும். அதே மாதிரி மெடிக்கல் சம்பந்தமா இருந்தா அது வரணும், சயின்டிஸ்ட் சம்பந்தமா, மிலிட்டரி இருந்தா வரணும். அப்ப இவங்க யாருமே அதுல அட்டெண்ட் பண்ணல. அப்ப அங்க ஒரு ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அது ஏன் பண்ணலன்னு தெரியல. இதுக்கப்புறம் இந்த லாஸ்டா நான் சொல்லிடுறேன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 29th அன்னைக்கு the suggest 24th சப்மிட் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் என்ன வருதுன்னா, the suggested cuts were expressly marked for the resubmission. The second respondent has been communicated dated 29/12/2025 informed the petitioner that the modification had been verified and the petitioner would be guaranteed UA 16+ certification. The final process has been done and it can go, and the attempt has been proceed and the final stage of certification process can go on போட்டாங்க. இப்போ 29ஆம் தேதிக்கு உங்களுக்கு 16A கொடுத்தாச்சு, நீங்க UA கொடுத்தாச்சு 16+ நீங்க ப்ரோசீட் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்ப இவங்க கைக்கு கேட்க போகும்போது இது வந்துரும்ன்ற போது 5th அன்னைக்கு திடீர்னு ரிவைசிங் கமிட்டிக்குள்ள போறாங்க. இது அதான் இடையில நீதிமன்றத்துல சொல்றாங்க. இதுதான் பிடி ஆஷா, அதுல பிடி ஆஷா மேடம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு யூஎஸ் சர்டிபிகேட் நீங்க ப்ராசஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமாக நீங்கள் மீண்டும் அதை ரிவைசிங் கமிட்டி போறதுக்கான ரூலே இல்லையே, ஏன் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இமிடியேட்டா இப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க சிஜே தலைமையிலான பெஞ்ச் என்ன சொன்னாங்க? சிங்கிள் ஜட்ஜ் சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் பெஞ்ச் அட்மிட் பண்ணுச்சு, இன்டரிம் ஸ்டே கொடுத்துச்சு. எக்ஸாக்ட்லி சார். அது என்னன்னா, அவங்க ப்ராசஸ்க்குள்ள மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதுக்குள்ளே பார்க்கலாம். எக்ஸாக்ட் சார், வாட் இஸ் தி லா ப்ரொசீஜர், இதுதான் போணும், இதை ஏன் நீங்க பண்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அது உள்ள நடந்த ப்ராசஸை பத்தி அவர் நீதி அரசர் கவலையே படல, ஏன்னா அவருக்கு அந்த பாயிண்ட்குள்ளே போல. அதுக்கு என்னன்னா, நீங்க தொடர்ச்சியா சொல்லக்கூடிய 9ஆம் தேதி 500 கோடி பல பேருடைய வாழ்க்கை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்ப நீதிமன்றத்துக்கு போகும்போது ப்ராசஸ் தான் மெயினா இருக்கும், ப்ரொசீஜர் என்னங்கிறதா இருக்கும் அப்படிங்கிறது கட்டாயமா படக்கு. எக்ஸாக்ட்லி சார். இப்போ நான் என்ன கேட்கிறேன், இந்த 22nd அன்னைக்கு கட்டு கொடுத்தீங்கல்ல, இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க, இது ரிவைசிங் கமிட்டிக்கு போகும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தாலோ, இல்ல இந்த கட்டெல்லாம் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அடிப்படையில் அந்த பெட்டிஷனர் அவங்க சொல்றது அக்கார்டிங் டு சிபிஎஃப்சி அந்த குழுவுல இருக்க ஒரு மெம்பர் அப்ஜெக்ஷன் சொல்றாரு, அந்த அப்ஜெக்ஷன்ஸ் அதுல ரெக்கார்ட் பண்ணப்படலன்னு அவர் அப்பீல் சொல்றாரு, கொடுக்குறாரு. அந்த அப்பீல போர்டோட சேர்மன் எக்ஸாக்ட்லி சார். அது 22ஆம் தேதி அன்னைக்கு ஃபார்ம் 8 கொடுக்கும்போது அந்த அப்ஜெக்ஷன் அதுல எழுதி இருக்கணும் இல்ல, அப்ப ஏன் அதை விட்டுட்டு 24ஆம் தேதி கட்ட கொடுக்குறீங்க, 50 கட்டி ஒத்துக்குறாங்க, எங்க
எங்கேயுமே வந்து அவங்க அகைன்ஸ்டா நிக்கல. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்கல்ல 24 பார்த்துட்டு நீங்க கொடுத்த எல்லா மாடிஃபிகேஷனும் ஓவர், உங்களுக்கு 29ஆம் தேதி ப்ராசஸ் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜ்ன்றாங்க. அப்போ இங்க என்ன போகுதுன்ற போது 2 நாள் கூட, அதாவது ஒரு 2 days கூட நீங்க வந்து ஒரு ரீசப்மிஷன் பண்றதுக்கு ஒரு பிரதிவாதிக்கு இது கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அந்த ப்ரொசீஜரை மட்டும் தான் நீதியரசர் பேசுறாரு. அப்ப அந்த ப்ராப்ளம் இங்க என்ன வருதுன்னா, நீங்க அந்த ப்ரொசீஜரை மட்டும் தான் பார்க்கல சார். அந்த ப்ரொசீஜர் படியே நீங்க பல திரைப்படங்களை தயாரிச்சிருக்கிறீங்க, வெளியிட்டிருக்கிறீங்க. நான் படக்குழுவா கூட சொல்றேன், அதுல நடித்த திரை நட்சத்திரமா அவரோட அனுபவம் அல்லது இயக்குனர் அவங்களெல்லாம் நம்ம சொல்ல, படக்குழு தான் இதை டீல் பண்றாங்க. இந்த அழுத்தம் எங்க வருது? இவங்களுக்கு கையில சர்டிபிகேட் வாங்காம நீங்க எப்படி ஸ்பெஷல் ஷோ புக் பண்றீங்க, நீங்க எப்படி வந்து இன்னைக்கு ரிலீஸ்னு சொல்றீங்க, சர்டிபிகேட் வராம அதை செய்யலாமான்னு தான் ஸ்ரீராம் கேட்கிறார். சார் எக்ஸாக்ட்லி சார். இது எல்லாருமே இந்த ப்ராசஸ்ல வந்து வரும்போது பாத்தீங்க சார், இது என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய வியாபாரம் சார். இப்போ அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வெளியிட போறது ரஜினி சாரோட படம், இன்னும் ஷூட்டிங் கூட ஆரம்பிக்கல. ஆனா இப்பவே வந்து டேட்டா போட்டு ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல. ஆனா அதுக்கு செப்டம்பர்லயே அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. அக்டோபர்லயே அனுப்பிச்சிடுவாங்க. இது வந்து ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம் சார். ஏனா தியேட்டர் புக் பண்ணோம், ஓடிடி இருக்கு, என்னன்னா எல்லா விஷயமும் உள்ள. என்னன்னா இது எல்லாமே நம்ம வந்து ஓரலா இதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் சொல்லலாம். சட்ட ரீதியாக வரும்போது நீதிமன்றம் என்னத்தை பார்க்கும்? நீங்க ஒரு கையில உங்க சர்டிபிகேட் வாங்காம நீங்க ஏன் டேட்டா ரியாலிட்டி ப்ராசஸ்ல நடக்கும்போது ஒண்ணு சார், ப்ரொசீஜரா நீங்க லீகல் பிரகாரம் எடுத்து பார்க்கும்போது வேற சார். பிசினஸா நீங்க பேசுற டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஓரலா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீதிமன்றத்தில் வராதுல்ல. நீதிமன்றம் என்ன சொல்லும்? லீகலா பாயிண்டடா உங்கள்கிட்ட என்ன இருக்கு, உங்ககிட்ட பேப்பர் இருந்துச்சா, உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்களா, அதான் சொல்ல வரோம். இப்போ என்னன்னா எல்லாம் தட்கல்ல போட்டு எடுத்தது தான் சார் இது. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், தட்கல் ப்ராசஸே நீங்க வைக்க கூடாதுல்ல. இந்த டைம்ல நீங்க தட்கல் எடுக்கலாம்னு ஒன்னு இருக்குல்ல, அப்ப நீங்க தட்கல் வைக்கிறீங்க. குறைஞ்சது 21 டேஸ். இது எல்லாமே வந்து காமேஷ் இவ்வளவு பேசுறாருல, இது ஏன் வந்து ஒரு பிரச்சனையாகவே தாவேக்கா இதை அணுகிறது இல்ல? இது வரும் இந்த படக்குழுவோட ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அந்த அழுத்தத்துக்கான இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இதே விஜயனாவோட படம் சர்க்கார் வந்துச்சு. அந்த சர்க்கார்ல கோமலாதேவி அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த முதலமைச்சரோட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட பேர் அதான் சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீபீஸ் ஆஃப் அந்த மிக்சர் கிரைண்டர்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும்போது அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிச்சு. 6ஆம் தேதி படம் ரிலீஸ், 7-8 மிகப்பெரிய பிரச்சனை. சன் டிவி ரிலீஸ் பண்றாங்க. 9ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் இது ரெவ்யூ கமிட்டிக்கு அமைச்சு அதை மாடிஃபை பண்ணி மத்தியானம் ஓகே பண்ணி ஈவினிங் வந்து அந்த படம் எல்லாமே கிளியரா ரிலீஸ் ஆகுது. அப்போ இதை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சென்சார் போர்டு மால முடியும் அப்படின்னா இதை செய்யவில்லை என்றால் நீங்க சொன்னது இந்த அழுத்தம் நீங்க சொல்றதுல பெரிய வேறுபாடு இருக்கு. ஒரு திரைப்படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டு திரையரங்கத்துக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைங்கிறது பொலிட்டிக்கல் இஷ்யூ. அது வந்து விஸ்வரூபத்துக்கு வந்துச்சு, அது வந்து மற்ற திரைப்படங்களுக்கு வந்துச்சு. ஆனா இது சென்சாரோட இஷ்யூ, அது வெளியிலே வரல. போர்டு அதுக்கு முன்னாடி சொல்லுது. அதான் நானும் சொல்றேன். அப்ப 22ஆம் தேதி சப்மிட் பண்ணி நீங்க சொல்லும்போது 24 ரீசப்மிஷன் பண்ணும்போது அன்னைக்கு நீங்க ஏன் எடுக்கல? இத பத்தி பேசுறதுல என்ன தயக்கம்? ஜனநாயகனுக்கு பேச மாட்டோம், சிபிஐ பேச மாட்டோம், ஆனா மற்றவங்க பேசணும் அப்படிங்கறது எப்படி? சார் சிபிஐக்கு தான் நேர்ல போய் சிபிஐ கேக்குற கேள்விக்கு பேசிட்டு இருக்கோம். சோ ஜனநாயகம் அதுல அழுத்தம் இருக்குன்னு சொல்ல கூடாது, ஜனநாயகம் வளைக்கப்படுகிற முயற்சி இருக்குன்னு சொல்ல கூடாது. சார் இல்ல, இப்போ இன்னைக்குமே பாத்தீங்கன்னா இபிஎஸ் சொல்லிருக்காரு, கட்சி ஒரு பெரிய கட்சி நம்ம கூட கூட்டணிக்கு வர போகுது, 2-3 நாட்கள் வெயிட் பண்ணுங்கன்னு வேற சொல்றாருல மறைமுகமா. அவர் நீங்க தாவேக்கான்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், அவர் சொல்றதுல வரும்போது ஒரு தேமுதிக இருக்கு, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கு. சரி ஓகே ஃபைன் சார். இப்போ நீங்க ஜனநாயகன் பாயிண்ட்க்கு நான் வரேன் வச்சுக்கீங்களேன். இப்போ அந்த பாயிண்ட் நீங்க எடுக்கும்போது ஏன் இவங்க கேட்டு வர ஸ்ரீராம் டியூ நீங்க நிறைய பட்டியல் கொடுத்தீங்க, உங்களுக்கு நேரமும் கொடுத்தீங்க. இல்ல 500 கோடி ரூபாய் பிசினஸ் சார். இது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோடது. ஒரு வார்த்தை விஜய் நாக்கிட்டேன் வெளியில வந்தது வச்சுங்களேன், அது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தி. முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை சேவ் பண்ணி வெளில வர பார்க்கணும். நீங்க இதுக்கு இன்னொரு உதாரணம் எடுத்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு உதாரணம்னா முதலமைச்சரே எடுத்துக்கலாம். படம் யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்து படம் நாளைக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு இது இப்ப இடி ஐடியோட சேர்ந்து ஒன்றிய அரசு சென்சாரையும் கையில எடுத்திருக்குன்னு. சோ அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தெரியும் ஒரு வியாபாரமாக எந்த அளவுக்கு அந்த பிரஷர் இருக்குன்றத பார்க்கலாம். காமேஷ்ல தொடங்கி தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அத்தனை பேருமே நேரா முதலமைச்சர்னா எந்த சிக்கலும் தயக்கமும் இல்லாம நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனா உங்களை ஆதரிக்கிற காங்கிரஸ் கட்சி, ஜனநாயகனுக்காக உங்களை ஆதரித்து பேசக்கூடிய, ஜனநாயகத்துக்காக பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சி பிரதமர் அழுத்தம்னு சொல்லுது. ஆனா அதுல மட்டும் அமைதியா போயிடும். இல்ல சார், இந்த டிஃபரன்ஸ் இல்ல சார், அப்படி இல்ல யோசிக்க வேண்டியது. அவர் ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லிடலாம். நீங்க சொல்லுங்க. இல்ல காங்கிரஸ் சொல்லுங்க. விஜய் நான் பேசுவார். காங்கிரஸ்னுடைய எல்லா தலைவர்களும் சொல்றாங்க. சோடங்கர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய எம்பி மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, ஜோதிமணி சொல்றாங்க, செல்வப்பன் எல்லாரும் சொல்றாங்க இது பிரதமர் அழுத்தம்னு. ஆனா தாவேக்கா அதை பற்றி ஆமா இருக்கலாம்னு கூட சொல்லல. ஆனா
எந்த முகாந்திரமும் இல்லாம இங்க போறோம் டக்கு சார். இடம் பொருள் ஏவல் அதேதான் டைமிங் மேக்கிங். அப்ப அரசியலுக்காக இதை தாவேகா பயன்படுத்துகிறதாங்கிற கேள்வி சேர்ந்து அரசியலுக்காக தாவேகா பயன்படுத்தல சார், அரசியல் அழுத்தத்தை தாவேகாக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது.